எம்மச்சம் அசரப் உருவான மண்டிது. இங்கே ஒரு தலைமை உருவாக விடமாட்டார்கள். அவ்வாறு விட்டால் கண்டியில் இருந்து வந்து இவர்கள் இங்கே ஆள முடியாது, வன்னியில் இருந்து இங்கே வந்து ஆள முடியாது என்பதற்காக இடையில் இன்னொரு கட்சி படித்தவர்களாம் என்று சொல்லி வந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன இவர்கள் படித்தது? எதை இவர்கள் படித்தவர்கள்? ஆங்கிலம் படித்திருக்கிறார்கள், கணிதம் படித்திருக்கிறார்கள், பயாலஜி படித்திருக்கிறார்கள். அரசியல் படித்திருக்கிறார்களா? இல்லை, இவர்கள் அரசியல் படிக்கவில்லை. படித்திருந்தால் இந்த சமூகத்துக்கு எதிராக இந்த திசை காட்டியில் ஒப்பமிட்டிருக்கின்ற 4 பேரும் ஒப்பமிட்டிருக்க மாட்டார்கள். எமது சமூகத்தின் பிரதிநிதித்துவம் அழியப் போகுது என்று அவர்கள் அதில் ஒப்பமிட்டிருக்க மாட்டார்கள். அதனால் தான் அவர்கள் படித்தவர்கள் என்ற போர்வைக்குள் வருகின்ற முட்டாள்கள் எமது சமூகத்தின் பிரதிநிதித்துவத்தை அளிக்க வருகிறார்கள். அதனால் தான் நாங்கள் இன்று இந்த கேஸ் சிலிண்டரில் ஒரு பிரதிநிதித்துவத்தை கல்முனைக்கு காட்டுவோம் என்று இறங்கி இருக்கின்றோம். நல்ல தலைமத்துவத்தை இறக்கி இருக்கின்றோம். நல்ல பேச்சாற்றல் கொன்ற ஒரு சப்ராஸ் மன்சூர் அவர்களை இறக்கி இருக்கின்றோம். ஆம், இறக்கி இருக்கின்றோம் என்று கூறுகின்றீர்களே, இவர் எப்படி வெல்லுவார் என்ற கேள்வி உங்களுக்குள் எழுகின்றது, எனக்கு கேட்கின்றது. ஆம், இந்த கடந்த தேர்தலிலே 1,09,000 வாக்குகள்